அமைப்பை சீராக வலுப்படுத்துகிறது. நிதித்துறையில் புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டை வலுப்படுத்துவதற்காக சென்னை நந்தம்பாக்கத்தில் ஒரு பிரத்யேக நிதி நுட்ப நகரம் நிறுவிட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டது. அதன்படி 56 ஏக்கர் பரப்பளவில் உருவாகும் நிதி நுட்ப நகரம் ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு, குடியிருப்பு வசதிகள், கிரேட் A வணிக அலுவலக கட்டிடங்கள், உணவகங்கள், பூங்காக்கள் மற்றும் நட்சத்திர விடுதிகள் ஆகியவற்றுடன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்கள் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. டிட்கோவின் ஒரு மைல் கல்லாக ரூபாய் 249 கோடி மதிப்பீட்டில் 5.56 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 2 அடித்தளங்களுடன் தரைத்தளம் மற்றும் 11 தளங்கள் கொண்டு உலகளாவிய திறன் மையங்கள், BFSI நிறுவனங்கள் மற்றும் நிதிநுட்ப நிறுவனங்களுக்கு நவீன அலுவலக இடங்களை தேவையான வாகன நிறுத்தத்துடன் ஏற்படுத்தப்பட்ட நிதி நுட்ப கோபுரம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. நிதிநுட்ப கோபுரத்தில் 250 இருக்கைகள் கொண்ட கூட்டரங்கம், உணவருந்தும் பகுதி, உடற்பயிற்சி கூடம் மற்றும் குழந்தைகள் காப்பகம் ஆகியவை அனைத்தும் உள்ளடங்கியுள்ளன. இந்த நிதி நுட்ப நகரமானது நன்கு திட்டமிடப்பட்ட சாலைகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகள், திடக்கழிவு மேலாண்மை அமைப்புகள், மழைநீர் வடிகால் வசதிகளுடன் அருகிலுள்ள விமான நிலையம், மெட்ரோ மற்றும் சாலைகளில் இணைக்கப்பட்டு 7000க்கும் மேற்பட்ட நிபுணர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் இந்தியாவின் நிதிநுட்ப மையமாக தமிழ்நாட்டை உயர்த்துகிறது. இக்கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சென்னை நந்தம்பாக்கத்தில் நிதிநுட்ப கோபுரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சென்னை தேனாம்பேட்டை தாமஸ் சாலையில் சுமார் 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 470 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேனாம்பேட்டை தாமஸ் சாலையில் 470 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் 77.74 கோடியில் கட்டப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். ராஜேஸ்வரி அவர்களுக்கான ஒதுக்கீட்டாணை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. புதிய குடியிருப்புகளை திறந்து வைத்து குடியிருப்புக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை பயனாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார்.